இவர் இவர் இந்த ஜாதி, அவர் அந்த ஜாதி. நான் கேட்கிறேன், என்ன எத்தனை நாளைக்கு இளைஞர்களையும் மக்களையும் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வைக்க போறீங்க? ஏன் தமிழ்நாட்டுல பாஜக வர முடியல? தமிழர் வீக்கா இருக்கிறதா? 10 கட்சியை சேர்த்து வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நீங்க தனிச்சுன்றது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நாட்டுல என்ன தேவைன்னா, நீங்க சொல்றது நாட்டுல என்ன தேவைன்னா சார், நீங்க பார்ப்பனியமா அல்லது ஆரியரா திராவிடரா, அதுவா முக்கியம். அப்ப நீங்க இன்னும் ஜாதியை வச்சுதான் அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் 2000 வருஷத்துக்கு கூட எல்லா மக்களும் எல்லா வசதிகளுடன் வாழ வேண்டும் என்றால் இது பொது பார்வையான தலைவர்களும் ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சியின் தேவை. ஆகவே மொழி என்பது தானா கற்றுக்கொள்வது. தமிழர்கள் ஹிந்தி படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். அது நீங்க 303 எடுத்தவங்க 240 வந்து நிக்கிறீங்களே, கழுத தேஞ்சு கட்டரம்பாச்சு. அது நீங்க கற்பக்கரகத்துக்குள்ள எல்லா கோயிலுக்குள்ளேயும் எல்லாரையும் அனுமதிப்பீங்களா? கற்பக்கரகத்துக்குள்ள சாமியை தொட்டு கும்பிடுறது நடக்கும். அது நடக்கும் வரை நாம் காத்திருப்போம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் பகுதியில் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். திருமாவளவன் திராவிடம் நீர்த்தி போக செய்தது காரணம் எம்ஜிஆரும் ஜெயலலிதா காரணம். அதில் பிராமணம் உள்ள நுழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் மறைந்து போன அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் அவங்கள பற்றி பேசுகிறதுல இப்போ என்ன இருக்குது? இப்போ என்ன தேவை வந்துச்சு விசிகாவினுடைய தலைவர் அவர்களுக்கு? நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்காக 1999 ஒரு கட்சி ஆரம்பித்து அது மெல்ல 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 அரசியல் கட்சியாக இன்றைக்கி இது பண்ணி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி நீங்கள் திமுக கூட கூட்டணியில் தான் இருக்கிறீங்களே ஒழிய, நீங்கள் திமுகவை விட அதிகமாக இன்றைக்கி விசுவாசம் காட்டுறீங்களே அப்படின்றது தான் மக்கள் உங்கள் மீது இந்த கேள்வி கணைகளை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் மறைந்து போன புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் மறைந்த ஆளுமை மிக்க தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் பார்ப்பனியத்திற்கு ஆதரவாக இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு மிக கொடிய ஒரு விமர்சனத்தை விசிகாவின் தலைவர் வச்சிருக்கிறார். அது உண்மைதானா சார்? கருணாநிதி எதிர்ப்பிலிருந்து வந்தவர்கள் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதாவும் என்றால், அவங்க பார்ப்பன ஆதரவாளர்கள் என்றால், ஆரம்ப காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எதிர்த்தார், விமர்சித்தார். அப்போ நீங்களும் அன்றைக்கு பார்ப்பன ஆதரவாளர்களாக இருந்தீர்களா? அது எப்படிப்பா? நீங்கள் எதிர்த்தா திராவிடத்துக்கு ஆதரவு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலைஞரை எதிர்த்தால் அது பார்ப்பனியத்துக்கு ஆதரவு. அது எப்படி சார்? உண்மைதானே சார், அவர் பண்ணது உண்மைதானே. எம்ஜிஆர் நீங்க எதிர்த்தது இல்ல, திருமாவளவன் கருணாநிதியை எதிர்த்தது உண்மைதானே? உண்மைதான் சார். அப்ப அன்னைக்கு பார்ப்பனியத்துக்கு ஆதரவா திருமாவளவன் இருந்தார்ன்றது உண்மைதானே? ஆமா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமா. பிறகு எதுக்கு இப்ப அவங்க செத்து போனது பிறகு கேள்வி கேட்கறீங்க? இன்றைக்கு ஒருவேளை அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறார், இது மாதிரியான பேச்சுக்களை பேச முடியுமா? எது பேசுவாரா? தைரியமா பேசி இருப்பாரு. எப்ப? இப்ப செத்து போனது பிறகா? இல்ல, இப்ப தைரியமா இருக்காரு அவரு. இல்ல, அவர் ஒரு யாரோட இருந்துகிட்டு திமுக கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் விசிகாவின் தலைவர் கேட்கிறார் சார். சார் உன்னம் கேட்டா நீங்க சொல்றதுக்கு கரெக்ட். எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் பிராமியத்தை உள்ள கொண்டு வந்தார் என்ற, ஆனா அண்ணாவே கொண்டு வந்தார் என்ற. இன்னைக்கு அது தேவையா? இல்ல, அண்ணாவே கொண்டு வந்தார். திராவிட இயக்கத்துல அது தேவையா? 1967 ராஜாஜி கூட்டணி இல்லப்பன திமுக ஜெயிச்சிருக்குமா? அண்ணா முதல்வரா இருக்க முடியும்? அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். அது ஏன் அண்ணா, ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர்,
ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார், அதுக்கப்புறம் மாகாணங்களா இருந்துச்சே குமாரசாமி ராஜா, அங்கெல்லாம் போய் ஆய்வு பண்ணுவோமா? அது இல்ல. 2014க்கு பிறகு 2019ல் ஒரு சட்டம் ஒன்று வந்துச்சு. என்னது? உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு. ஆமா. கொடுத்தது யார்? யாரு? பாஜக. ஆமா. அதுக்கு காங்கிரஸ் ஆதரிச்சுச்சா இல்லையா? ஆதரிச்சது. அப்படின்னா பாஜக பார்ப்பனிய ஆதரவாளராக ஒரு சட்டத்தை கொண்டு வருது. அதை இந்திய நாட்டில் முன்னாடி இருந்த ஆட்சியாளர் காங்கிரஸ் ஆதரிக்குது. அந்த காங்கிரசுடன் தான் திமுக கூட்டணி வச்சிருக்குது. அந்த திமுகவுடன் தான் திருமாவளவனும் கூட்டணி வைத்திருக்கிறார். அதை என்னைக்காவது ஏப்பா தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பாஜக பார்ப்பனிய ஆதரவாளர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்துச்சு, அதை காங்கிரசும் ஆதரிக்குது, அந்த காங்கிரசுடனுமா திமுக இருக்க வேண்டும் அப்படின்னா பாஜக பார்ப்பனிய ஆதரவு, காங்கிரஸ் பார்ப்பனிய ஆதரவு, அந்த காங்கிரசுக்கு ஆதரவா இருக்கிற திமுகவும் பார்ப்பனிய ஆதரவு, அந்த திமுகவை தூக்கி தலையில் சுமைந்து கொண்டிருக்கக்கூடிய விசிகாவும் ஆதரவு. அப்ப நீங்கள்லாம் பார்ப்பனிய ஆதரவா இருக்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஒரு சில சட்டதிட்டங்களை கொண்டு வந்தால் அவர்கள் பார்ப்பனர்கள். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? 10% ஒதுக்கீடு யாராவது கேட்டீங்களா? ஏத்தீங்களா? இல்ல, நாங்க அமுல்படுத்தல. இல்ல, நீங்க அமுல்படுத்துறது முக்கியம் இல்ல, அமுல்படுத்துற கட்சியோட கூட்டணி இருக்கீங்கல்ல, அது இருக்கு. அப்ப பேசக்கூடாது. அப்படின்னு கிடையாது, அப்படி பேசவே கூடாது. அவங்க இல்ல 10% ஆதரிச்ச காங்கிரசிடமிருந்து திமுக வெளியேறுகிறது, பார்ப்பனியத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பாஜகவில் இருந்து நாங்கள் என்றைக்கும் ஒன்று சேர மாட்டோம். இப்ப நாட்டுல என்ன தேவைன்னா, இப்ப நாட்டுல என்ன தேவைன்னா, நீங்க சொல்றது நாட்டுல என்ன தேவைன்னா சார், நீங்க பார்ப்பனியமா அல்லது ஆரியரா திராவிடரா அதுவா முக்கியம், அது தேவை. ஆனால் அதை வைத்துக் கொண்டு நான் இப்படி சொல்றேன், நான் இந்த ஜெம்டி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பார்ப்பனியம் என்பது கிடையாது. இல்ல இல்ல மட்டும் கிடையாது. இல்ல இல்ல அனைத்து சொல்றேன், நான் இப்ப கேட்கிறேன், இந்த பார்ப்பனியம் என்பது என்ன? இந்து மதம், கரெக்டா? ஆமா. இந்து மதத்துக்குள் இருக்கக்கூடிய வர்ணாசிரமத்தை உயர்த்தி பிடித்த பார்ப்பனியம், கரெக்டா? ஆமா. சொல்லுங்க. அடுத்து அப்படின்னா ஒரு இந்து மதத்தில் வர்ணாசிரமத்தை புகுத்தியது பார்ப்பனியம். அந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக கேள்வி கேட்பது யார்? நடுநிலைவாதியா? கேள்வி கேட்பவர் யார்? திருமா. எந்த கட்சியின் தலைவர்? திமுக. அது விசிக கட்சியின் தலைவர். விசிக கட்சி என்பது என்ன? அது பொதுவான கட்சி. அது அப்படிதான் சொல்றாங்க. விசிக நாங்க பொதுவான. நீங்க என்ன சொல்றீங்க? எது? ஆனா பட்டியலினத்துக்கான கட்சி அது. அவ்வளவுதான். அப்ப ஒரு மதத்தை பார்த்து ஒரு ஜாதிய தலைவர் கேட்கிறார்கள் என்றால் நாம் இன்னும் எங்க போய்கிட்டு இருக்கோம்? அவன் மதம் இல்லை, ஜாதி இல்லை. பிஇ படித்தவருக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் சம்பளம். ஒரு கொத்தனார் 1300 ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஆக படித்தவர்களுக்கு வேலை இல்லை, மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்குது, உணவு உற்பத்தி குறைவாக இருக்குது, தனிநபர் வருமானம் குறைச்சிருக்குது. இந்திய நாட்டில் எத்தனை மொழிகள் படித்தாலும் நமக்கு வேலை இல்லை. தமிழ்நாட்டில் வெளிநாட்டுக்காரர்கள் வடநாட்டுக்காரங்கள்லாம் இங்கே எவ்வளவு வருமானத்தை சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கிறாங்க, உடல் உழைப்பை கொடுத்து. இங்கே இதுவா முக்கியம்? இன்னைக்கு தேவை என்ன? இன்னைக்கு தேவை என்ன சார்? மாநிலத்தை முன்னேற்ற வேண்டியது. எப்படி இப்படி பார்ப்பனியத்தை பத்தி பேசி ஜாதியை எல்லாத்துக்கும் கொம்பு செய்ய விட்டா மாநிலம் தன்னால முன்னேறிடுமா? தமிழ் இன்னும் அடிபட்டு சாங்கன்னு அர்த்தம். தமிழன் நீங்க இதையே பேசுங்க. தமிழன் நீங்க மதத்தை பத்தி ஜாதியை பத்தி பேசிக்கிட்டே இருங்க, அப்ப நாங்க வளர்ந்துகிட்டே இருப்போம். இதனால நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் உங்களால் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியுமா? 1 லட்சம் பேருக்கு இருங்க சார், வேலை வாய்ப்பை உங்களால் உருவாக்க முடியுமா? எது? அல்லது 10,000 பேருக்கு உங்களால் உணவளிக்க முடியுமா? ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் செய்யக்கூடியதை எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் செய்யாம வெறும் வாய்ப்பந்தல் அரசியல்.
இது பார்ப்பனர், இது ஆரியர், இது திராவிடர், இவர் வந்து இவர் இந்த ஜாதி, அவர் அந்த ஜாதி. நான் கேட்கிறேன், என்ன எத்தனை நாளைக்கு இளைஞர்களையும் மக்களையும் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வைக்க போறீங்க சார்? அது தமிழன் கிட்ட இருக்கிற குறைபாடு சார். தமிழன் என்று பேசாதீங்க. இல்ல தமிழன் கிட்ட நீங்க அது நீங்க சொல்லாதீங்க. அது வந்து அடிமைப்பட்ட, அது நீங்க அடிமைப்பட்ட மாத்திரனால அப்படி பேசாதீங்க. அந்த கருத்தை நீங்க பேசாதீங்க. அப்படி நீங்க பேசாதீங்க. அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. மூத்த மொழி தமிழர் மொழி, தமிழ் மொழி, அத வந்து உணர்ச்சி வசப்பட்டவங்க, இது பட்டவங்க அப்படி இல்ல. அப்ப எல்லா பேரும் விஷமா இருந்து முதுகுல குத்துங்கன்றீங்களா? இல்ல, அப்படிதான் செஞ்சு இருக்காங்க. மெதுவா இருப்பா, யார் அடிச்சாலும் இந்த கடத்துல அடிச்சா இந்த கடத்துல வாங்கிக்கப்பா, உங்களுக்கு மொழியெல்லாம் தேவையில்லப்பா, எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படிதான் இருக்காங்க. அப்படித்தான் நீ, அப்படித்தான் நீ, அப்படி கிடையாது. அப்படிதான் இருக்காங்க தமிழர். தமிழர் கூட்டம் அப்படிதான் இருக்கு. நீங்க தமிழரை இந்த மாதிரி பேசுவதை முதல்ல நிறுத்துங்க. இல்ல இருக்கிறது என்ன சொன்னேன். நீங்க இப்ப நம்ம அரசியல் கட்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமா சார், அவங்களுடைய வீக்னஸ் பயன்படுத்தி அது உங்களுடைய வீக்னஸ், உங்களுடைய வீக்னஸ் அது இல்ல, தமிழருடைய வீக்னஸ் அப்படி நீங்க நினைக்காதீங்க. அதுதான் சொல்லுவேன். அப்படி பார்த்தா வட மாநிலத்துல பூரா பாஜக வெற்றி பெறுது, அங்க போல தமிழரா இருக்கிறாரு. இல்ல, அவங்க இந்துத்துவ. ஏன் தமிழ்நாட்டுல பாஜக வர முடியல? தமிழர் வீக்கா இருக்கிறதா? எங்க தமிழர் தெளிவா இருக்கிறாங்க, அதனால தான் இங்க தேசிய கட்சிகள் இங்க இடம் இல்ல. எங்க இப்ப காங்கிரஸ் இங்க வர முடியுதா? 4 தொகுதி. பாஜக வர முடியுதா? இல்ல 4 தொகுதி. அதிமுகவுடைய ஆதரவோட தான் 4 தொகுதி. யாரோட வெற்றி பெற்றீங்க நீங்க? தனிச்சு நின்னுச்சா? இல்ல ஜனசங்க இருக்கப்ப எப்படி ஜெயிச்சாங்க? ஜனசங்க 2014க்கு வாங்க. ஜனசங்க இருக்கப்ப எப்படி ஜெயிச்சாங்க? 2024க்கு வாங்குங்க. அதுக்கு இல்ல கால் ஊன அதிமுக 4 பேர் ஜெயிச்சான்றீங்கல, அதிமுக கூட்டணி வச்சு தானே? இல்ல பாஜக தனியா நின்னுச்சா? சொல்லுங்க, தனியா நின்னுச்சு. இப்ப நான் தனியா நின்னுச்சா? எது இப்ப பாராளுமன்ற பாராளுமன்றத்தை விடுங்க, 18%. பாராளுமன்றம் 11 கூட்டணி இருங்க. என்ன விட ரொம்ப இது பண்றீங்க நீங்க. தப்பப்படாதீங்க. நீங்க 11%. இது அது தனிப்பட்ட முறையில். அந்த 11%த்திலும் 4 கட்சி கூட்டணி. ஐயா ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ், 10 லட்சம் வாக்குகள். அப்படி இல்ல நீங்க சொல்றது. ஆகவே நீங்கள் கூட்டணி கட்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அந்த வாக்குகளை நீங்க வாங்கிக்கிட்டு இல்ல நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னா அது பொய். இல்ல நீங்க திராவிடத்தில் ஊறி போயிருக்கிறதா உங்களால ஏத்துக்க முடியல. திராவிடம் வளர்ச்சியில் ஊறி போயிருக்கல. திராவிடமே ஒன்று இல்ல, கல்வியில் ஒன்று ஊறி போயிருக்கு. திராவிடமே இல்ல சார். ஆரியம் இருக்கா? திராவிட இருக்கா? ஆரிய இருக்கா? இருக்கு. திராவிட இருக்கா? இவ்வளவு பேசுறீங்க. ஆரிய இருக்கா? ஆரிய எங்க இருக்கு? இருங்க சார். இல்ல ஆரிய எங்க சார் இருக்கு? எந்த மாநிலத்துல ஆரிய ஆட்சி ஆளுது சொல்லுங்க. எது நேரு இருந்தார் இல்ல ஆரியரா? எது ஆரியர் தானே? காஷ்மீர் பண்டிட் தானே? அவரது ஆட்சி செஞ்சாரு இல்ல? நரசிம்மராவ் ஆட்சி செஞ்சாரு இல்ல? உங்களுக்கு தெரியலையா? இதுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப இங்க ஆரியரா திராவிடரா தான் இப்ப பேட்டி இல்ல. அப்படி கிடையாது, நீங்க மாத்துறீங்க, இடம் மாத்துறீங்க. இல்ல இப்படி உணர்ச்சி பசங்க. இது பாஜக உண்மையில திராவிட கட்சிகளுக்கு டஃப் கொடுக்குது 18%. அதே அதிமுக 19%, 20%, திமுக 25%. குறைஞ்சு போயிருக்கு சார். அதிமுக அதிமுக தனிச்சு நின்றுச்சு. உங்களால தனிச்சு நிக்க முடிஞ்சா? எது 56 இன்ச்சு மார்பு தனிச்சு நிக்க முடிஞ்சா? எங்க தமிழகத்திலயா? தமிழ்நாட்டுல பாஜக தனிச்சு நிக்க முடியுமா? தனிச்சுதான் நின்னாங்க. எப்ப? ஒரே ஒரு மக்களுக்கு 10 கட்சியை சேர்த்து வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நீங்க தனிச்சு நின்றது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க நின்றீங்கன்னா மீண்டும் அந்த சிங்கிள் டிஜிக்கு தான் வருவீங்க. ஆகவே இங்க நடக்கிறது, இங்க அந்த கோர் இஷ்யூ. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவங்க வந்து திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக மறைந்து போன தலைவர்களை பத்திலாம் பேசுவது அது நல்லது இல்ல. மக்கள் இருங்க. சட்டமன்றத்துல ஜெயலலிதா என்ன சொல்லியிருக்காங்க? நான் ஒரு பாப்பாத்தின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏத்துக்கிறீங்களா? எது நான் ஒரு பாப்பாத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல? சரி, அது என்ன இப்ப? அதுக்கு என்ன? அதுக்கு என்ன இப்ப? நாம இப்படி சொல்லுமா? திரும்ப சொன்னது கரெக்ட் தானே? நாம இப்படி சொல்லுமா? திராவிடத்தை நீத்தி செஞ்சது அவர் தானே? நாம இப்படி சொல்லுமா? இதுல நீங்க பொருளாதாரத்தில் இல்ல உயர் ஜாதிகளுக்கு இல்ல அது செஞ்சது சட்டமன்றத்துல சொன்னாங்க. எம்ஜிஆர் தானே? எம்ஜிஆர் தானே? இருங்க. சட்டமன்றத்துல அப்படி சொன்னாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் 69% இடஒதுக்கீடு சட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்க.
யாருக்கு? பார்ப்பனர்களுக்கா கொடுத்தாங்க? சொல்லுங்க சார். அனைத்து ஜாதிகளுக்கு தான். அப்போ அவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய வேலைதான் வரலாற்றில் நிற்கும்ன்றதை நீங்க மறந்துடுவீங்களோ? இல்ல, இன்னொன்னு சொல்லட்டுமா? அப்ப எல்லா ஜாதிக்காகவும் செய்தவர்களை நீங்கள் அவர்கள் ஜாதியாக பார்த்தீங்கன்னா அப்ப நீங்க இன்னும் ஜாதியை வச்சு தான் அரசியல் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க இன்னும் 2000 வருஷத்துக்கு கூட இல்ல நாம உழைச்சிட கூடாது, இல்ல படிச்சு வேலைக்கு போயிட கூடாது, அதே ஜாதி வெறியோடயே வாழணும் எல்லாரும். அதுதான் தமிழன், அதுதான் தமிழன். அப்படிலாம் நீங்க தனித்தனியா சொல்லாதீங்க. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. தென் தமிழகத்துல என்ன நடக்குது? ஏங்க தென் தமிழகத்துல என்ன நடக்குது? என்ன பேச்சு பேசுறீங்க? தென் தமிழகத்துல என்ன நடக்குது? இத நீங்க முதல்ல வாபஸ் வாங்க. இப்படிலாம் பேசாதீங்க. உண்மைதான், ஜாதியில தான் திராவிட. ஜாதி வேற, மொழி வேறங்க. இந்த வேறுபாடு தெரியாம கேள்வி கேட்காதீங்க. இல்ல திராவிட நம்ம ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்கோம், தமிழர் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இது எல்லாமே கலந்து இருக்கு. என்ன கலந்து இருக்குது? ஆமா சார், மொழி வேற, ஜாதி வேற. ஜாதி ரெண்டு, ஆனா திராவிடன்ட்டு சொல்றீங்கல்ல. திராவிட வேற, ஆரியம் வேற. எதுவுமே தெரியாம நீங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறீங்க. நீங்க விடுங்க, நீங்க அந்த கேள்வி விடுங்க. இல்ல, நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க உங்களுடைய ஆசைகள் ஒன்றாக இருக்கலாம், ரைட்டா? கட்சிகள் ஆசையை ஒன்றா இருக்கலாம், நாட்டு மக்கள் ஆசைகள் வெவ்வேறு. இல்ல, இதுதான் இதேதான் திமுக பிராமணத்தையும் பாஜகவையும் தமிழ் மக்களை தூண்டி விட்டு வெற்றி பெற்றுட்டு வருது சார். இது திமுக அப்ப எந்த நல்லதும் செய்யாம தான் ஜெயிக்கிறாங்கன்றீங்களா? எது திமுக 2019. சரி, 2000 அதே நீங்களும் செய்ய வேண்டியதானே? யாரு? அதே பாஜக நீங்க செய்ய வேண்டியது. அதிமுக செய்ய வேண்டியது இல்ல. அங்க அதிமுக போகாதீங்க. திமுக பேரு குற்றச்சாட்டுனா அதனாலதான் எதிர்கட்சியா வந்திருக்குது. அதனாலதான் 2024 தனித்து நின்று 20.5% வாக்குகள் எடுத்திருக்கு. தனித்து நின்று உங்களால அது நிக்க முடியுதா? இல்ல, நான் கேட்கறது ஆரியத்தை விட்டுருங்க சார். எப்படி விட முடியும்? பாஜக விட்டுருங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. நீங்க இது பிரச்சனையே. நீங்கள் ஆலயத்தை ஆக்கிரமிப்பு செய்தீர்கள். அதே ரைட்டா? இன்னைக்கு அரசியலையும் ஆக்கிரமிப்பு செய்கிறீர்கள், அரசு இயந்திரங்களையும் ஆக்கிரமிப்பு செய்றீங்க. தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், மற்ற அதிகார மையமா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஈடி வச்சு மிரட்டி எல்லாம் தன் பக்கம் கொண்டு வர்றீங்க. இதுதான் ஆரியத்தின் சூழ்ச்சி. சாரி, இது இன்னொன்னு நான் திருப்பியும் 91 ஜெயலலிதா நீங்க 2025க்கு வாங்க. இருக்க கூடாது. நீங்க 2025க்கு வாங்க. அதுதானே 2025க்கு வாங்க. அப்போனா தமிழ்நாடு, தமிழக மக்கள் முன்னேறணும். இதுன்னா இந்த திராவிடத்தை வச்சே நீங்க இது ஆட்சி பிடிக்கலாம். ஆமா, அது நடக்குமா? இனிமேலுக்கு நடக்கும். இதுக்கு முன்னாடி அதான் நடந்துச்சு, ரைட்டா? இங்க மதத்தை பேசிக்கிட்டு, ஜாதியை பேசிக்கிட்டு நம்ம ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் உங்க கனவு தான் நடக்காம போகும். இல்ல, உறுதியா நடக்காது. இல்ல காங்கிரஸ் ஆட்சியில இந்த ஜாதிய பாகுபாடு நிறைய இல்ல. அது காங்கிரஸ் போய் கேளுங்க. என்னைக்கு இந்த காங்கிரஸ் போய் கேளுங்க. இந்த திராவிடம் என்று அது காங்கிரஸ் கேளுங்க. இந்த திராவிடம் என்று நீங்கள் ஆரிய போர்வையில் பாஜக மூலம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அப்ப அதை ஏத்துக்குவாங்களா தமிழக மக்கள்? சொல்லுங்க. நான் கேட்கறது அது எப்படிங்க? நீங்க தான் சொன்னீங்க திராவிடம் திராவிடம்ன்றீங்க. நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க திராவிடம் திராவிடம். அப்படி ஒண்ணு இல்லன்றாங்களே. ஆரியம்ன்ற ஒன்று இருக்கா இல்லையா? அதுவும் கிடையாது சார். அப்பவே விட்டுருங்க. அப்ப பாஜகவே இல்லன்றீங்க. பாஜக அனைவருக்குமா அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு எஸ்சி முதலமைச்சராக அனைவருக்கும் சொன்னா ஏன் 10% உயர் ஜாதியருக்கு கொடுத்தீங்க? எது உயர் ஜாதி? அனைத்து உயர் ஜாதி. எத்தனை அனைத்து உயர் ஜாதி சொல்லுங்க. எத்தனை உயர் ஜாதி சொல்லுங்க. கிறிஸ்டியன்லயே எவ்வளவு இருக்கு? எவ்வளவு அதுல கிரிமிலேயர் கிறிஸ்டியன் அதை ஏத்துக்கிட்டாங்களா? எது இஸ்லாமியர் ஏத்துக்கிட்டாங்களா? இஸ்லாமியருக்கு அப்படி ஒரு சட்டத்தை கொடுப்பீங்களா நீங்க? இந்துலயே உயர் ஜாதியில இருக்காங்க. நீங்க கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் இதுல சேர்க்காதீங்க. அதை சேர்ப்பீங்களா? அப்படி தனி சட்டம் கொடுப்பீங்களா? அது 10% இந்துவில் இருக்கக்கூடிய உயர் ஜாதியினருக்கு. அப்ப மத்த ஜாதி எல்லாம் அதான் இதுல பிராமின் மற்றவர்கள் மற்றவர்களும் இருக்கிறாங்க. மற்றவங்கள எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? தரவுகள் இருக்கா உங்ககிட்ட? சும்மாங்க ஏதோ மதத்தை வச்சு ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய வேலை. நாம செய்ய வேண்டிய வேலை இந்த நாட்டில் எல்லா மக்களும் எல்லா வசதிகளுடன் வாழ வேண்டும் என்றால் இது பொது பார்வையான தலைவர்களும் ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சியின் தேவை. நீ இந்து, நீ முஸ்லீமு, நீ கிறிஸ்டினு, அவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்காது, நான் இவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் இயற்றுவேன்னா இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு. அப்ப பார்சிய இந்தியா விட்டு வெளியேற்றுவீங்களா? திமுக என்ன கையாளுது? திமுக கையாளுது என்ன?
இந்துக்களை விலக்கி வச்சுட்டு அப்படிலாம் கிடையாது. சிறுபான்மை அப்படிலாம் கிடையாது. இல்ல சரி, ஆதாரம் இல்லாம நீங்க பேசாதீங்க. விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அவங்க கட்சி தலைவரை போய் பார்த்து கேளுங்க. அதான் தலைவரை பத்தி கேளுங்க. தலைவரை பத்தி கேளுங்க. சொல்றாங்களா? அது திமுக தலைவரை பத்தி பார்த்து கேளுங்க. திராவிட பரம்பரை வருது. அது திமுக சொல்லுது. அது திமுக தலைவரை பார்த்து கேளுங்க. அது கையாளுது, திமுக கையாள. நான் இப்படி கேட்கிறேன். என்றைக்காவது இந்திய நாட்டில் 11 ஆண்டு காலத்துல இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஏதாவது ஒரு இஸ்லாமிய தர்காவுக்கு போய் வணங்கி இருக்கிறாரா? ஒரு தேவாலயத்துக்கு போய் வணங்கி இருக்கிறாரா? அல்லது பார்சி இனம் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் கோயிலுக்கு போயிருக்கிறாரா? புதுக்கோட்டையில் மெய்மதம் என்கிற மக்கள் ஒரு தெய்வத்தை வழிபடக்கூடிய மெய்மதம் என்று ஒன்று உண்டு. அந்த மெய்மதத்தை போய் என்றைக்காவது பார்த்தது உண்டா? அவங்க வந்து இது மாதிரி கட்டியிருப்பாங்க, நல்ல துண்டுல கட்டியிருப்பாங்க. ஆகவே அந்த மதம் எல்லாம் உங்களுக்கு மதமாவே பார்க்க மாட்டீங்க இல்லையா? ஆகவே நீங்கள் போடக்கூடிய இந்த மத வேடம் என்பது அது மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் கல்வியில் அதிகமாக இருக்குது. இங்கே கேட்குறீங்களே திராவிடம் பேசுகிறீங்களேன்னு சொல்லி, இந்தியாவில் 2050 வரவேண்டிய இந்த திராவிடம் 51.4% கல்வியில் உயர்ந்திருக்கிறாங்களே. இது ஆரியர்கள் இருக்கக்கூடிய பாஜக ஆளக்கூடிய குஜராத்ல வெறும் 21% தானே. இல்ல அந்த கல்வி நமக்கு அவமானம் இல்லையா? இல்ல நாம பேசலாமா இத பத்தி? இல்ல நீங்க பெருமையா சொல்றீங்களா? அந்த பெருமைதான். இருங்க, உலகம் முழுவதும் தமிழர்கள் கல்வி கற்று வெளிநாட்டுல போய் வாழ்றாங்க. அது திராவிடத்தால் வளர்ந்தது. காங்கிரஸ் கட்சியும் அதுக்கு பங்கு உண்டு. உண்மை. காமராஜர் படிக்க வைத்தார்கள். காமராஜர் பிறகு வந்த தலைவர்கள் அதை தொடர்ந்து செய்தார்கள். அப்படி இல்ல. பாஜக ஆளக்கூடிய குஜராத்ல 100க்கு 21% பேர் தான் உயர்கல்விக்கு போறாங்க. ஆனா 30 ஆண்டு கால ஆட்சி சார். அந்த 21 பேரும் இருங்க சார், அந்த 21 பேரும் திறமையாக இருக்கிறார்கள். அடேங்கப்பா, அந்த திறமை எப்படி? தமிழகத்தில் 51% சொல்றீங்களே, யாருக்காவது ஓனா லீவ் லெட்டர் எழுத தெரியுதா? அப்ளிகேஷன் எழுத தெரியுதா? ஒண்ணுமே தெரியல சார். கல்வி நிலை அப்படி மட்டமா போச்சு சார் தமிழகத்துல. எது 8th வரைக்கும் ஆல் பாஸ் தூக்கி 11th வேணாம் தூக்கி போடு. நீ திமுக வந்தா நீங்க தமிழ்ல பேசுறீங்கல்ல, நீங்க தமிழ் பேசுறீங்கல்ல, நீங்க தமிழ் பண்டிட்டா? நீங்க தமிழ் பண்டிட்டா இல்ல? எப்படி சிறப்பா தமிழ் பேசுறீங்க? படிச்சாதான் ஒரு மொழி வரும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். நீங்க படிக்காமலே நல்லா பேசுறீங்களே தமிழ், எப்படி? நான் எனக்கு தமிழ் படிச்சிருக்கேனே. என்ன எங்க படிச்சீங்க? தமிழ் தனியா தமிழ் இலக்கியம் படிச்சீங்களா? இது நல்லா தானே பேசுறீங்க. ஆமா. ஆகவே மொழி என்பது தானா கற்றுக்கொள்வது. தமிழர்கள் ஹிந்தி படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். இல்ல நான் சொல்றேன், இந்த திராவிட கட்சி வந்து தமிழகத்தின் கல்வியை குட்டிச்சவராக்கி விட்டது. அது வந்து ஆரிய பார்ப்பனர்களுடைய சூழ்ச்சி. இல்ல நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் சூழ்ச்சி. படிச்சா எதிர்த்து கேட்பான். இவன் படிக்காம இருந்தான்னா கோயிலுக்குள்ள வராத, இது எங்க சுடுகாடு, இது பண்ண முடியாது. அப்படி வந்து ஒரு கல்லுக்கு பாலா ஊத்துருது. அந்த பாலை ஒரு 1000 பேருக்கு டீ போட்டு கொடுத்தா சாப்பிட்டுருவாங்கல்ல. அதே மாதிரி பூசணிக்காய தெருவில் வச்சு, இது பொருளாதார சுரண்டல், பொருளாதார அழிவு. ஆகவே தெய்வம் என்று ஒன்று இருக்குமே ஆனால் அது உங்களுடைய உழைப்பு. அதைத்தான் புத்தர் சொன்னார். இல்லாத தெய்வத்தை நான் ஏயா புகழணும்? எனக்கு தெய்வமே இல்லைன்னு நான் கேட்கிறேன். இந்து மதம் சொல்றீங்களா? நான் இந்து மதத்தை மதிக்கிறேன். ஆனால் இந்து மதத்தை வைத்து வாழ்க்கை நடத்தக்கூடிய நீங்கள் இந்தியாவை விட்டு இந்து மதம் ஏன் பரவாம இருக்குது? ஆனால் புத்த மதம் உலக நாடுகள்ல 600 கோடி பேர் புத்த மதத்தை பின்பற்றாங்களே. அதே கௌதம புத்தர் பீகார்ல தானே பிறந்தாரு. ஆனா இந்தியாவில் புத்த மதம் இருக்கிறதா? நீங்கள் அழித்தீர்கள். ஆக உங்கள் சூழ்ச்சியை எல்லா மாநில கட்சியும் அழிச்சிடணும், நாம தான் எல்லாம் இருக்கணும், ஜி பூம்பா அப்படின்னா எல்லாம் வந்துடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் என்பதை தெரிஞ்சதுனால தான் இங்கே திராவிட கட்சிகள் ஆளுகிறது. இனிமேலுக்கும் திராவிட கட்சிகள் தான் ஆளும். ஆனா உங்கள் வேஷம் பலிக்காது. கழுதை தேர்ந்து கட்டெரும்பு அது நீங்க 303 எடுத்தவங்க 240 வந்து நிக்கிறீங்களே, கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சு. அது நீங்க.
தென்னிந்தியாவில் உங்களை யாரும் மதிப்பதில்லை. ரைட்டா? நீங்கள் தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டு எல்லா குளறுபடிகளும் செய்கிறீர்கள். ஆகையினால் உங்கள் பேச்சு இங்க எடுபடாது. அதிமுக 45ல இருந்து 20 கட்ட இருந்து அது அதிமுக கட்சி பாத்துக்கிறோம். ஆமா, அது அதிமுக கட்சி பாத்துக்கிறோம். நீங்க அந்த 4 பேர் அந்த கழுதை கழிஞ்சு கட்டர்மா மாச்சில அந்த கட்சியுடன் சேர்ந்துதான் 4 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது இல்ல? திராவிடமே தேங்கி கொண்டிருக்கு. அது உங்களுடைய ஆசையாக இருக்கலாம். நீங்கள் தான் தெய்வீர்கள். இளைஞர்கள் நீங்கள் தான் தெய்வீர்கள். இல்ல இல்ல, இதெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் ஆரியத்திற்கு வேலை இல்லை, இங்க மதத்திற்கு வேலை இல்லை. இங்கு எல்லோருக்குமான மதம் தமிழ்நாடு. இங்கு எல்லா ஜாதியினரும் இருக்கிறார்கள். ஆகையினால ஒரு புலி பசுமாட்டு வேடம் தொரித்து போட்டா மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்கள் புலி என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்பனா திமுக கட்டமைக்கிறது எல்லாம் எதுக்கு? அங்க ஏன் ஜாதி அதிகமாக, படுகொலை அதிகமாக, ஆணவ படுகொலை அதிகமாக நடக்குது? தமிழகத்தில் ஏன், இந்தியாவில் ஆணவ படுகொலை அதிகமாக நடக்குது ஏன்? ஜாதி பார்க்குறீங்கள? ஜாதி தானே முக்கியம். எல்லா கோயிலுக்குள்ளேயும் எல்லாரையும் கற்பக்கிரகத்துக்குள்ள எல்லா கோயிலுக்குள்ளேயும் எல்லாரையும் அனுமதிப்பீங்களா? எது கற்பக்கிரகத்துக்குள்ள சாமியை தொட்டு கும்பிடுறது நடக்கும். அது நடக்கும் வரை நாம் காத்திருப்போம். அவ்வளவுதான். ஆனா திராவிடம் இல்ல, திராவிடம் அது பாத்துக்கலாம். திராவிடம் அது அப்புறம் பாத்துக்கலாம். ஜாதி ஒழியாது. ஆமா, ஜாதி வச்சு குளிர்காயறீங்க. ஆரியம் வச்சு குளிர்காயறீங்க. பாஜகவும் வந்தா மொழியை வச்சு குளிர்காயறீங்க. சுபிட்சமாக இருக்கும். இல்ல, நீங்க மதத்தை வச்சு திராவிடம் என்று ஒன்று இல்லை. நீங்க கடவுளை வச்சு வாழ்றீங்க. கேரளால இருக்க, ஆந்திரால இருக்க, கர்நாடகால இருக்க, தெலுங்கானா இருக்க, எங்க திராவிடம் இருக்கு? ஏங்க எதுக்கு திராவிடம் இருக்கீங்க? பொறுங்க, தண்ணிங்க பொறுங்க, நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் தண்ணியை குடிச்சு பேசுங்க. பொறுங்க. நீங்க சொன்னீங்கல்ல கேரளாவில் இருக்கா, ஆந்திராவில் இருக்கா, இது ஆந்திராவில் இருக்கா, கர்நாடகாவில் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? இது எல்லாமே திராவிட மொழிகளிலிருந்து வந்தது தான். சரிங்களா? ஆனா ஏத்துக்கலையே. அது நீங்க ஏத்துக்கிற இல்ல, அவங்க ஏத்துக்கலையே. ஏன் நீங்க கர்நாடகா எல்லாரும் ஏத்துக்கற மாட்டாங்க? கர்நாடகா ஏத்துச்சா? கர்நாடகம் அவங்க எவ்வளவு ஏத்துக்கலனா, நீங்க ஏத்துக்கலனா, நீங்க இல்ல நீங்க ஏத்துக்கிறீங்க. வேறு இல்ல, தமிழக மக்கள் ஏமாத்தாதீங்க. அரசியல் வேறு, மொழி வேறு, ஜாதி வேறு. இல்ல, தமிழக மக்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி குழப்பிடுறீங்க. இல்ல, திராவிட கட்சி நான் பொறுத்திருந்து பார்ப்போம். மொழி, ஜாதி, சமயம் இது வெச்சுதான் ஆட்சி. பாஜக எதை வச்சு வளருது இந்தியாவுல சொல்லுங்க? திராவிடம் இது இல்ல, பாஜக எதை வச்சு வளருது? திராவிட கட்சிகள் மொழி, ஜாதி, மதம். பாஜக எதை வச்சு இந்தியாவுல ஆட்சியை பிடிச்சிச்சு? இப்ப அது எது சொல்லுங்க? பாஜக இந்தியாவுல ஆட்சியை பிடிச்சது எதை வச்சு? இல்ல வட இந்தியாவில் எதை வச்சு? வட இந்தியா குறிப்பிட்ட எதை வச்சு? இருங்க சார், வட இந்தியா மதத்தை வச்சு. ஆமா சார், அத சொல்றதுக்கு அப்படியே இது பண்றீங்களே. இல்ல, வட இந்தியாவில் அதிகமாக பாதிக்கப்பட்ட இந்துக்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தால், அதனால் தான் இப்படி பாஜக வளர்ந்திருக்கு. அது வேற டாபிக். ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திராவிடம் போயிடுச்சு. ஆமா, திராவிடத்தை வெற்றி ஆரியம் வந்துருமா? ஆரியம் இல்ல, தமிழக மக்கள் உண்மையாக இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இந்த திராவிட கட்சி நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அவர்கள் வாழ்வதற்காக பாஜக ஏமாத்தாது, கொள்ளையடிச்சு. இப்ப நீங்கெல்லாம் தேர்தல் பத்திரத்துல கொள்ளையடிக்கவே இல்லை. உச்சநீதிமன்றம் கேட்ட உடனே தகவல்களை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்துக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டீங்க. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். திராவிடமா பாஜகவா? இனி தமிழகத்தில் திராவிட நிலைமை பரிதாப நிலைமை. இங்க ஆரியம் என்கின்ற ஒன்று பேச்சுக்கு இடமே இல்லை. அப்படி என்றால் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் இடமே இல்லை. ஆரியத்தை தாங்கி பிடிக்கிற பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் இடமே இல்லை. பாப்போம். நான் பொதுவா சொல்றேன். நீங்க அப்படிதான் வருவீங்க. நீங்க இங்க பொதுவா வருவீங்க. நான் பொதுவா சொல்றேன். முதல்ல உள்ள வரும்போது பொதுவா தான் வருவீங்க. சரி சார், பாப்போம் சார். ரைட். ஜெம் டிவிக்காக பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.